விஜய் அவர்களை முதல்ல வாங்க கமான் தம்பி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ ஏன் தம்பி வர்ற உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற லெவலுக்கு மாறிட்டார் ஒருத்தர். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ எல்லாருமே தாவேகா பற்றி என்ன கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு இந்த புது கட்சி? திமுகவில் இருக்கவங்களும் விமர்சனம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, கருப்பழனியப்பன் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், ஏங்க அந்த தான் நாங்கள் அந்த கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஹிந்தி வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதை ஏன் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கட்சிக்குள்ளே வாங்க சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி தான் இப்போ சீமான் அவர்களும் சொல்கிறார், இவர் ஒன்றும் தனியாக புதுசாக ஒன்று ஆரம்பிக்கல, திமுகலேருந்து கொஞ்சம் ஒரு இட்லி எடுத்து போட்டுக்கிட்டார், அதிமுகலேருந்து ஒரு தோசை எடுத்து போட்டுக்கிட்டார், அவர் பிச்சு போட்டு ஒரு உப்புமா வைக்கின்றி அதான் தாவேக்கா அப்படின்ட்டார். இது என்னது இது? ஏற்கனவே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்களும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சுக்கிறீங்க, அந்த பக்கம் அண்ணா வச்சுக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் இது இவங்களோட பிரான்ச் மாதிரியில் ஆரம்பிச்சிருக்கீங்க, மாற்றம் மாற்றம்ன்றீங்க, இது வரைக்கும் மாற்றம் ஒன்றும் பேசலை, நீங்கள் மாற்றம்னா என்ன தம்பி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு சீமானவர்கள். அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகல 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு, அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை.